ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புது M4 ரிட்டர்ன் M4 ரெண்டுமே கம்மி யூஸில் எப்படி எடுக்கிறது தான் பார்க்க போறோம். சப்போஸ் நீங்க இந்த கில் கவுண்ட்லாம் போடணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு M4 வச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு M4 நான் எடுக்க போறேன். ஸோ அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் வந்து கார் 98 ஸ்பின். இது வந்து ஜனவரி 1 வந்துச்சு. ஸோ 26 வரைக்கும் இருக்கும். அது 27 5:30க்கு ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ பிங்க் வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு ப்ரைம் ப்ளஸ்லாம் போட தேவையில்ல. அதில் ஒரு 60 ஸ்பின், அதுக்கப்புறம் டெய்லி ஸ்பின் பண்ணோம்னா அதில் ஒரு 26 ஸ்பின். மொத்தமாக இதுலேயே எவ்வளோ வருது? 86 ஸ்பின்ஸ் வருதா? இதுக்கு தேவையான யூசி வந்து 1460 யூசி. ஆல்ரெடி யூசி ஈவெண்ட்லாம் யூஸ் பண்ணி யூசி போட்டிருந்தீங்கன்னா நேரத்துக்கு நிறைய யூசி உங்கள் கையில் இருந்திருக்கும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு ஆவரேஜ் லக் இருந்தாலே ஒரு ஜெம் கன்ஃபார்ம் கிடைச்சிரும். 40 to 50 மினி ஜெம் வந்து கிடைச்சிரும். அப்படியே இருந்தாலும் 30 மினி ஜெம் வச்சு கிடைச்சிரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஜெம்மை உடச்சு 40 மினி ஜெம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜெம்மா மாற்றிக்கணும் அடுத்ததுக்கு. அதேமாதிரி ஆல்ரெடி 40 இருக்கிறது வந்து ஒரு ஜெம்மா மாற்றிக்கணும். மீதி இருக்க மினி ஜெம்க்கு மினி மெட்டீரியல் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹனி பேஜர் ஸ்பின் வரும்ல, அது வந்து 27th Jan வந்துடும். 20th February 5:30க்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்பின்? இதுலேயே வந்து டெய்லி ஸ்பின் வந்து 25 வருது. 25 டேஸ்க்கான ஸ்பின் தான் இது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 ஜெம் இருக்குது, ஓகேவா? ஸோ மொத்தமாக 85 ஸ்பின்னா. இதுலேயுமே உங்களுக்கு எவ்வளோ யூஸ் தேவைன்னா 1450 யூசி தேவை. ஆல்ரெடி நீங்கள் அந்த யூசிபி ஈவெண்ட்டில் போட்டு வச்சிருந்தாலே அதிலே யூசி வந்து மிச்சம் இருக்கும். ஸோ இந்த யூசிபி ஈவெண்ட்லேயும் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்க லக்க பொறுத்து இந்த வாட்டி எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி யூசி கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து ஃபுல்லா எல்லாத்துலயுமே யூசி தான் இருந்துச்சு. ஸோ இதுலயும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ ஆவரேஜ் லக் இருந்தாலே ஒரு ஜெம் கிடைச்சிரும், 40 மினி ஜெம் கிடைச்சிரும். ஆல்ரெடி 2 ஜெம் இருக்குல்ல, அதை வந்து 100 மினி ஜெம்மா உடச்சிட்டு 40 ஒரு ஜெம்மா அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் ஒரு 40 மினி ஜெம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு முழு ஜெம்மா அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முழு ஜெம் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை ஃபுல்லாவே ஒரு ஜெம்மா அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். ஸோ மிச்சம் இருக்க மினி ஜெம் வச்சு என்ன மினி மெட்டீரியல் வேணுமோ எது வேணுமோ வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு M4ஓட ஸ்பின் 20th February வந்துடும். 27th March 5:30க்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். மொத்தமாக இது வந்து 35 டேஸ்க்கான ஸ்பின். ஆல்ரெடி நம்ம கிட்ட 4 முழுஜம் இருக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்ததில். ஸோ இதில் அப்படிதான் 60 ஸ்பின் வந்து இந்த பிங்க் வவுச்சர்ஸ் வச்சு வாங்கி போட்டுருவோமா. அது இல்லாமல் கூட வந்து 35 ஸ்பின் டெய்லி ஸ்பின் இருக்கா. மொத்தமாக இதுலேயே வந்து உங்களுக்கு 95 ஸ்பின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிடாதீங்க. ஜெம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு லக்ல ஜெம் கிடைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், கன்னு இருக்கட்டும். ஸோ வந்து கடைசி நாள் வரைக்கும் ஸ்பின் பண்ணிட்டு கிடைக்கவே இல்லைனா மட்டும், கன்னு கிடைக்கவே இல்லைனா மட்டும் புது கன்னை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக 1550 யூசி தேவை. ஒரு இதுலையுமே வந்து உங்களுக்கு யூசிப் ஈவெண்ட் வரும். ஸோ எந்த யூசிப் ஈவெண்ட் நல்லா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கார் 98ல போட்டிருந்தாலே நல்ல யூசி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குமே ஒரு நல்ல யூசிப் ஈவெண்ட் வரும். ஸோ இதில் ஆவரேஜ் லக் இருந்தாலே ஒரு ஜெம் கன்ஃபார்ம் வந்துடும், ஒரு 50 மினி ஜெம் வந்துடும். ஸோ இந்த ஒரு ஜெம் 50 மினி ஜெம். உங்களுக்கு கன்னு கிடைக்கவே இல்லை, புது கன்னு கிடைக்கவே இல்லைன்னா ஸ்பின்ல கவலையே பண்ண வேணாம். ஆல்ரெடி 4 ஜெம் இருக்கு. இப்போ இந்த 50 மினி ஜெம்மையும் ஒரு முழு ஜெம்மா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா புது கன்னையும் எடுத்துக்கலாம், பழைய கன்னையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த M4க்கு ஸ்விட்ச் ஃபயர் ஆம் அனிமேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபுல் M4க்கு. ஸோ அதுவுமே ஆனிவர்சரி கிரேட்டில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், இந்த M4 கிளேஷியரும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனுங்களே அஃபிஷியலாக விட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். இந்த வருஷத்துக்கு மொத்தம் 4 M4 வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ 2 M4, அது இல்லாமல் ஆனிவர்சரிக்கு ஃபுல் M4 வரப்போகுது. ஸோ இந்த கிளேஷியர் வந்து மேபி 2026 டிசம்பருக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த வின்டர் அப்டேட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், ஓவராக ஹைப் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நான் இப்படி தான் M4 எடுக்க போகிறேன், 2 M4யுமே. ஸோ நீங்கள் எடுக்க போகிறீங்களா இல்லையா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த 4.2 அப்டேட்டில் வர மித்திக் ஃபார்ஜ் ரிட்டர்னர்ஸ் ரெண்டுமே என்ன வருதுன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி 4.2 அப்டேட்டு விளாண்டு பார்த்து ஃபுல் பவர்ஸு எது எப்படி விளாடணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வீடியோ இருக்குது. தனி பிளேலிஸ்ட்டாகவும் போட்டு வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் PUBG 4.2 அப்டேட் வந்துடுச்சு. ஸோ அதுலேயுமே இனிமேல் விளையாண்டு நாளைக்கு வீடியோ வந்துடும். எக்ஸ்ட்ரா இன்னும் நிறையாலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் வீடியோஸ், கிரேட் ஓப்பனிங்ஸ் இதெல்லாமே தனி பிளேலிஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வாவ் மேப் வந்து நல்ல ட்ரெயினிங்கான மேப்ஸ் எல்லாம் அதுவுமே தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே டிர்.